Students, today we are going to see about 12th standard unit 3 prose. What is the title? In celebration of being alive. அதாவது உயிருடன் இருப்பதற்கான கொண்டாட்டம். This is the Tamil meaning of the title. And who is the author? Means Dr. Christian Bernard. Okay, so he is the author. And in this prose, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா physically challenged people's how they succeed. Okay, how they succeed and gave a meaningful life. Physically challenged people's அவங்களோட சக்ஸஸ் அவங்க எப்படிலாம் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ப்ரோஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பர்சனாலிட்டி, நேச்சர் ஆஃப் சேலஞ்ச், ஃபீல்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அதாவது இந்த பர்சன்ஸ் எந்த ஃபீல்டில் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் எந்த பர்சன்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் என்ன அச்சீவ் பண்ணாங்க. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பீத்தோவன் பார்த்தீங்கன்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட், அவர் காது கேட்காது. ஸோ பட் அவரோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன் மியூசிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெமோஸ்தனஸ் ஸ்பீச் இம்பேர்மெண்ட், அவரால் சுத்தமாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பேசவே முடியாது. பட் ஃபாதர் ஆஃப் ஒரேஷன் அப்படிங்கிறது சொல்லாற்றல் தந்தை. ஓகே, ஸோ ஹெலன் கெல்லர் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் அண்ட் டெஃப், அதாவது காது கேட்காது, அவங்களால கண் பார்வையும் இருக்காது, காதும் கேட்காது, வாயும் பேசாது, ப்ளஸ் பிளைண்ட் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து ஆதர் ஆஃப் புக்ஸ் லைட் இன் மை டார்க்னஸ், என் இருளில் ஒளி அப்படிங்கிறது அவங்களோட புக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாரியப்பன் தங்கவேல், அவங்க பார்த்தீங்கன்னா லெக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவரால் நடக்க முடியாது. ஸோ இதனால கோல்டு மெடல் ஊனமுற்றோர்களுக்கான ஒலிம்பிக்கில் பாராலிம்பிக் ஹை ஜம்பில் வந்து அவர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ கோல்டு மெடலிஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொசாட் அப்படிங்கிறது கான்ஜினிட்டல் இயர் டெஃபெக்ட் அப்படிங்கிறது பிறவியிலேருந்தே காது கேட்காது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதாவது பிறவியிலேருந்தே காது கேட்காது. ஒரு சில சைல்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ பார்ன் பேபி அப்பையிலேருந்தே அவங்களுக்கான அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கண்டிப்பாக இருக்கும். அதாவது உடச்சிட்டு பிறவியிலேருந்தே கண்ணு தெரியாமல் இருக்கும், ஹியரிங் இம்பேர்மெண்ட், பிரைன் கூட வந்து உடச்சிட்டு அதோட ஒர்க் கரெக்டாக இருக்காது, அவங்கள ஏஜுக்கு ஏற்ற எந்த செயல்பாடுகளும் இருக்காது. ஓகே, இதெல்லாம் வந்து நியூ பார்ன் பிறவியிலேருந்தே இருந்துச்சுன்னா அது குணப்படுத்துறது ரொம்பவே சிரமம். அதே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஃப்டர் a few years பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மூவிஸ்லேயே பார்த்துருப்போம். ஆக்சிடெண்ட்டில் திடீர்னு இந்த மாதிரி நடக்கும்போது அவங்கள வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் இங்கே கான்ஜினிட்டல் இயர் டெஃபெக்ட். ஸோ அவங்களோட சக்ஸஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். ஸோ நெக்ஸ்ட்டு remaining two members, we have to see that physically challenged. In this prose also fully the author say about the physically challenged people's how they got a success. Okay, how they got a success. So next we just go through this story. Students, name of the personality la pathinga appadina John Milton. Okay, John Milton வந்து blind, அதாவது பிறவியிலேருந்தே பிளைண்ட் கிடையாது. ஆஃப்டர் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா எபிக் போயட். ஓகே, இதிகாச புலவர்னு இதோட மீனிங் எபிக் போயட். ஸோ இவர் பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே தான் ஒரு போயம் இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதணுங்கிறதே அவர் பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ இதுலேருந்து என்னென்னா அவருக்கு அந்த பவர் பார்க்கும் திறன் இருக்கிற வரைக்குமே நம்ம வந்து கவிதை நிறைய ரைட் பண்ணணும், நிறைய to read more and more and write a lot of poem. ஓகே, அந்த மாதிரிலாம் அவருக்கு தோணவே இல்லை. ஆனால் எப்போ அவரோட பார்வை வந்து போச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு போயம் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதே அவருக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சுதா சந்திரன் ஆம்பிட்யூட் லெக் அப்படிங்கிறது செயற்கை கால். சரிங்களா, இருந்தாலும் அவங்க வந்து பரதநாட்டியம் வந்து பரதநாட்டியம் டான்சர். அண்ட் who is that person means சுதா சந்திரன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. ஓகே, இதய மாற்று சிகிச்சை நிபுணர். சரிங்களா, ஸோ இவர் வந்து he narrates an experience, அவரோட அனுபவம் ப்ளஸ் அவர் லைஃப்பில் நடந்தத விஷயத்தெல்லாம் வந்து he gave a speech oration, சொற்பொழிவு மாதிரி பேசுகிறது. அந்த பேசுறதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து திஸ் ப்ரோஸ். அவரோட பேசின அந்த வார்த்தைகள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த ப்ரோஸ். ஓகே, ஸோ பெர்ஸ்பெக்ட்
பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன மீனிங்னா அவரோட லைஃப்பை வந்து எந்த விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வியத்தகு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். ஸோ அவருடைய எண்ட் ஆஃப் தி கேரியரில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூயலி ப்ரிவலன்ஸ், அதாவது சம்மோர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, சில பேர் நேரில் கூட பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ்லாம் லைஃப்பில் ஏன் நடக்குது, எந்த ரீசனுக்காக இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்குது, ஏன் இவ்வளோ க்ரூயலாக, என்ன ரீசன், மக்கள் பீப்புள்ஸ் வந்து ஏன் இவ்வளோ சிரமப்படணும், அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, பிறவியிலே வந்து பிளைண்டாக இருக்கிறது, ப்ளஸ் எஸ் ஹியரிங் இம்பேர்மெண்ட், நாட் ஏபிள் டு ஸ்பீச். ஓகே, அது கூட பார்த்தீங்கன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து இட்ஸ் நேச்சராகவே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதை. ஸோ அதனால் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 years வரைக்கும் அவங்களுக்கு நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து லெக்ஸ் ப்ளஸ் ஹேண்டு இந்தமாரி கட் ஆகும். நம்ம நிறைய நேர்லேயே கூட பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அதை சேலஞ்ச் பண்ணும்போது இட்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு மட்டும் இல்லை, அவங்களால they are more difficult to face their life. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரூயலி ப்ரிவலன்ட். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாரு, எதுக்காக பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ சிரமப்படணும், ஏன் இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு அவரோட கொஸ்டினாக இருக்கும். ஸோ ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னா அதை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது சில விஷயங்கள் வந்து நடந்து தான் தீரணும் அப்படின்றதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் இட் வில் ஹேப்பன். No one can stop that. Okay, because that is life. 125 children born. ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா 125 children born. அதில் 12 million not reach the age of 1. அதாவது குழந்தைகளோட பிறகு விகிதம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 12 millions ஆஃப் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ஆஃப் 1 அதை என்டர் பண்ண முடியுமே இறந்துடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 6 million இயர்ஸ் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5 years ரீச் பண்ணுறவங்களையுமே இறந்துருப்பாங்க, அதையும் சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. தே ஆர் இதில் அவர் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருப்பாருன்னா மென்டலி சேலஞ்ச்டு, அதாவது மன ரீதியாக கூட நிறைய பீப்புள்ஸ் சஃபர் ஆகிறாங்க ரிமைனிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பீப்புள்ஸை சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி கிரிப்பிள்ஸ், நடக்க முடியாமல் பேச முடியாமல், காது கேட்காமல், ஸோ டெஃபெண்டாக, ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ கிறிஸ்டியன் பெர்னார்ட் எக்ஸ்பிளைன் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் தர் சக்ஸஸ். ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு பெர்ஃபார்ம் எ heart transplant surgery. He is the first doctor. Okay, so இதில் பார்த்தீங்க அப்படின்னா my gloomy thoughts, அவருக்கு எப்படி அந்த gloomy thoughts வந்தது அப்படின்னா from an accident. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கும். அவர் ஒய்ஃப் கூட வெளியில் போகும்போது அந்த இந்த ஸ்ட்ரீட்டை வந்து கிராஸ் பண்ணுவாங்க, ஒய்ஃபும் ப்ளஸ் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் 2 பேரும் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கார் வந்து டாக்டர் கிறிஸ்டியன் அவர் மேலே இடிச்சிடும். ஓகே, அவர் மேலே இடிச்சோன்னே என்ன பண்ணுவார்னா அவர் ஒய்ஃப் முன்னாடி இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃப் மேலே போய் லைட்டாக இடிச்சிடுவார், ஃபோர்ஸாகவே இடிச்சிடுவார். ஸோ ஃபோர்ஸாகவே இடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுவாங்க, பிகாஸ் அது ரோடு தானே. ஸோ முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய ஒரு கார் வந்து அவங்க மேலே மோதிடும். சரிங்களா. ஸோ இவர் மேலே கார் மோதிருக்கும், இவங்க போய் ஃபோர்ஸாக அவங்க ஒய்ஃப் மேலே மோதி அவங்க முன்னாடி போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த கார் மேலே மோதிடுவாங்க. ஸோ மோதினோட என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்க லேண்ட் இருக்குல்ல அதில் அப்படியே அவங்க தூக்கி வீசிடும். நிறைய மூவிஸ்லாம் பார்த்து போனீங்களா, ஃபுல்லாக அவங்க வந்து தூக்கி வீசிடும். இவருக்கும் வந்து அந்த கார் வந்து ஃபோர்ஸாக மோதினதில் வந்து அடி பயங்கரமாக பற்றும் கிறிஸ்டியன் பெர்னார்டுக்கு. ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பர்சன்ஸுக்குமே க்ளூமி தாட்ஸ் இருள் நிறைந்த சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட்ஸ் வந்து பிரைட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டருக்கும் அப்படி தான் நடந்திருக்கும். பிகாஸ் என்ன ரீசன்னா அந்த ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ அவங்க நமக்கு நெருக்கமான ஆக்சிடென்ட்டை நம்ம we have to see through our eyes means அது எவ்வளோ சஃபர் ஆகுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸுக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் நடந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருப்பேன்.
ஆக்சிடென்ட்னாவே அப்படி தானே, ஜஸ்ட் ரோட் கிராஸ் பண்ணும்போது இவன் மேலே இடிச்சிட்டு ஸோ அவங்க மேலே இடிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வர கார் மேலே மோதி அவங்க தூக்கி பக்கத்தில் ரொம்ப பயங்கரமாக அடிப்படுறோம் 2 பேருக்குமே. அதில் நம்ம ஆத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆத்தர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா அகோனி, ஃபியர், பயமாகவும் இருக்கு, ப்ளஸ் ஏன்னா அவருக்கும் அதிகமாக அடிபட்டிருக்கும், ப்ளஸ் கோபமும் அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ என்ன கோபம்னா, ஏன் இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது, எந்த ரீசன்னால நடக்குது, எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம ஏன் இப்படி சஃபர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஆத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அகோனி, ஃபியர் அண்டு ஆங்கர். ஓகே, ஸோ வருத்தமும் படுவார் சரிங்களா. ஃபுல்லாக அகோனி அப்படிங்கிறது இங்கே ஒரு நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கிறது, அந்த ஆக்சிடென்ட் நடந்தோன்னா அந்த பெயின். ஓகே, அந்த பெயின் தான் அகோனி. ஓகே, ஸோ 11 broken ribs, விழா எலும்பு பார்த்தீங்கன்னா 11 எலும்புல அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ப்ளஸ் பர்ஃபரேட்டட் லங்ஸில் வந்து ஒரு துளையிடுற மாதிரி ஓட்டையே போட்டிருக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டில். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்தருக்கு. ஸோ மை ஒய்ஃப் ஹேட் எ யங் பேபி. இது ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, அந்த ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து யங் பேபி, கை குழந்தை வர இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது 2 பேருக்கும் அடிபட்டதுன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இல்லைங்களா. அதை தான் இங்கே வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ மை சன் இட்ஸ் குட் வெல். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க அப்பாவை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க டேட் இருந்தால் கூட அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது வந்து கடவுளுடைய சித்தாந்தம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எது நடக்கணும்னு இருக்கோ டெஃபினட்டாக அது வந்து நடந்தே தீரும். நோ ஒன் கேன் ஸ்டாப், தட் இஸ் லைஃப். ஓகே, ஸோ அதை தான் வந்து சிம்பிளாக ஒரு சிங்கிள் வேர்டில் எஸ் இட்ஸ் காட் வெல் அப்படிங்கிறது என்னோட அப்பா இருந்திருந்தானா டெஃபினட்டாக சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ சஃபரிங் எனோபிள்ஸ், இன்னும் வந்து அவங்க அப்பா நிறைய விஷயம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சன் கிட்ட ஆஸ் அ ஃபாதராக வந்து நிறைய பேர் ரொம்ப டீப்பாகவே பேசுவாங்க. அப்படி பேசும்போது தான் அவங்க ஃபாதர் வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, எனோபிள்ஸ் எந்த அளவு ஒரு பர்சன் வந்து ரொம்ப துக்கமாகவும் துயரமாகவும் இருக்கும், ரொம்ப துக்கப்படுறானோ அந்த அளவுக்கு மொராலிட்டி வேலை அவன் ரொம்ப மேம்படுத்தி இருப்பான் அப்படிங்கிறது தான் இதோட மெயின். எனோபிள்ஸ் அப்படிங்கிறது மேம்பாடு. எதில் வந்து மேம்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொராலிட்டி. ஓகே, துக்கம் வந்து ஒருத்தனை ரொம்ப கண்ணியமாக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ த்ராஷிங் ரவுண்ட் இன் எ ஸ்வெட் சோக் பெட். த்ராஷிங் அப்படிங்கிறது ரெஸ்ட்லெஸ்லி, நார்மலாக ஒரு ஹெட்டேக் வந்தாவே வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. சில பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே வந்து டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, பெயின் கில்லர். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஸோ அவங்க எந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து துக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த ப்ரோஸில் வந்து அது ஆத்தர் அவருக்கு நடந்த விஷயத்தையே சொற்பொழிவில் பேசும்போது எந்தெந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அவர் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத அந்த ஸ்பீச்சில் கொடுத்துருப்பா. அதுதான் இந்த ப்ரோஸு. ஓகே, ஸோ கிராஷிங் ரவுண்ட் இங்கே ஸ்வெட் சோக்டு, ரொம்ப மோசமான லைன் எனக்கு பொறுத்தளவுக்கு. இங்கே ஸ்வெட் சோக்டு பெட் அப்படிங்கிறது ஆஸ் அ டாக்டர், இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் டிரான்ஸ்பிளன்ட் சர்ஜரி அவருக்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் ப்ளஸ் துயரம் ப்ளஸ் அவங்க ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்க, கையில் குழந்தை வேற, அது பக்கத்து ரூமில் நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு ஃபுல்லாகவே ஒரு ஆஸ் அ டாக்டர், ஒரு பெரிய டாக்டருக்கே இப்படி ஒரு நிலப்படம் பார்த்துக்கோங்க. அந்த பெட்டில் படுத்திருக்கும் போதே அவரோட ஃபுல்லாகவே அந்த ஸ்வெட் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்வெச் ஆகி அந்த ஈரா பார்த்தீங்கன்னா இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்ச் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சாக் பீஸில் அந்த ப்ளஸ் அவுட்டர் சர்ஃபேஸை ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அந்த பெட்டில் இருந்துதான். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவங்க டேடி சொன்ன விஷயம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு துக்கப்படுறாங்களோ அவங்கள வந்து அந்த பர்சன்ஸ் வந்து ஒரு குட் பர்சன்ஸாக டெஃபினட்டாக மாறுவான். அதாவது துக்கமும் துயரமும் ஒருத்தரை வந்து ரொம்ப சிறந்த கண்ணியமாக ஆக்கும் அப்படிங்கிறத இதில் போய் இங்கே வந்து ஆத்தர் வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு. ஏன்னா குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது அதில் போய் என்ன கண்ணியம் இருக்க போகுது, இவ்வளோ வேதனைப்படுறதுல போய் என்ன கண்ணியம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இங்கே சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் லவுடர் இங்கே அகோனி. ஸோ அவரோட மைண்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அகோனி, அந்த பெயின் ஃபுல்லாக அவரால் வந்து எல்லாத்துக்குமே அப்படி தான், யாருக்கு என்ன நடந்தாலும் அந்த பெயினை மட்டும் நம்ம தான் தாங்கி ஆகணும் சரிங்களா. ஸோ அவரால் அதை தாங்கவே முடியல. சஃபிஸ்டிகேட்டட் ஹார்ட் சர்ஜரி.
ஓகே. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மைண்ட் ஆஃப் டாக்டருங்கிறது. எப்பயுமே எல்லாருமே அவங்க ப்ரொஃபஷன்ஸை எப்பயுமே லவ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ என்னதான் ஆக்சிடென்ட் என்ன நடந்தாலுமே ஆஸ் அ டீச்சர்னா எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்காம இருக்கவே மாட்டாங்க. அது ஸ்கூல் நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த டெரிபிள் இந்த டிராஜிக் சுச்சுவேஷன்ஸில் கூட அந்த டாக்டர் வந்து யாரை பற்றி நினைக்கிறாருன்னா சஃபிஸ்டிகேட்டட் ஹார்ட் சர்ஜரி. ஸோ இந்த டைமில் இவர் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர்னு சொல்லியிருந்தேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டைமில் வந்து அவர் பேஷண்ட்ஸை பற்றி நினைக்கிறாரு. இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்காக நிறைய பேஷண்ட்ஸ், குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ் கூட வந்து வெயிட் பண்ணுவாங்களே. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து காட் ஃபஸ்ட்டு நம்பினாலும் ஃபஸ்ட்டு டாக்டர்ஸை தான் ஃபஸ்ட்டு நம்பி ஆகணும். ஏன்னா டாக்டர்ஸ் இருந்தால் தான் அந்த ஆப்ரேஷனை வந்து பண்ண முடியும், இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இவரால் ஆப்ரேஷன் பண்ண முடியல, இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் நடத்த முடியல. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இயர்லாம் வந்து இங்கே சொல்லவே இல்லை. பட் இது வந்து ரொம்ப பாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸ் அந்த ஸ்பெஷாலிட்டி, ஸோ வாட் இஸ் இட், நிறைய அந்த மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லியிருந்தேன். இப்போ ஆனால் பட் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரீட் குட் டாக்டர்ஸ் கூட இருக்காங்க, இல்லைங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆர் பிரேக்கிங் எஸ்பெஷலி. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த குழந்தைகள், அந்த பேஷண்ட்ஸு அவங்க மனசு பயங்கரமாக உடஞ்சி போயிடும். ஏன்னா அவங்க நம்பி இருக்கிறது டாக்டர்ஸ் தான். அவங்க போயிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா தே அக்செப்ட் தட் ஃபேட். அவங்க விதியை அவங்க ஒத்துட்டு தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விதியை என்ன அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா, எஸ் டாக்டர்ஸ் ஆர் தட் அந்த கரெக்ட் டைமில் அவங்க ஆப்ரேஷனை பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், தி லீட்ஸ் டு டெத், இறக்க தான் நேரிடும் யாராக இருந்தாலும். ஸோ இந்த டைமில் கூட அவர் வந்து டெத் பெட்டில் இவ்வளோ அடிப்பட்டு அவர் வந்து பெட்டில் இருக்கும்போது கூட அவர் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட பேஷண்ட்ஸ், அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிறத நினச்சி தான் வந்து ஃபீல் பண்ணுறாரு. மல்டிலேட்டிங் சர்ஜரி, ஹார்ட் மட்டும் இல்லை, மற்ற உறுப்புகளோட அறுவை சிகிச்சை அந்த பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க, இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ தி அக்செப்ட் தட் ஃபேக்ட் மீன்ஸ் தே நீட் நாட் கம்ப்ளைண்ட். எஸ், இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவர் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட், கிராண்ட் பிரிக்ஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அது எங்கே இருக்குன்னா கேப்டவுன்ஸ் ரெட் கிராஸில், ஃபுல் ஆஃப் சொலாக்ஸ் ஃபார் மீ. அங்கே என்ன இன்சிடென்ட்னா, ஆஃப்டர் ஐ வில் சே, அந்த இன்சிடென்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சான். அந்த ஹாஸ்பிட்டல், அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனது வந்து கேப்டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனது வந்து இட் கிவ்ஸ் எ பிரேக் ஆஃப் மைண்ட் டைவர்ஷன் அண்ட் கிவ்ஸ் குட் சப்போர்ட் ப்ளஸ் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்தது. ஸோ என்னோட லைஃப்பில் அதாவது அதிகமாக இவர் வந்து ரொம்ப துன்பத்திலே இருப்பார். ஃபியர் ப்ளஸ் ஹி வாஸ் சஃபர்ட் மோர் அண்ட் மோர். அந்த சஃபரிங்லேருந்து நான் வெளியே வர மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. துன்பப்படுற ரொம்ப சோகமாக இருப்பார், இல்லைங்களா? அவரால் எதையுமே வந்து டாலரேட் பண்ணவே முடியல. அதுலேருந்து வெளியில் வர மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய வாட் இஸ் இட் செலக்ட்ஸ் ஃபார் மீ, செலக்ட்ஸ் ஃபார் மீனா ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் வந்து எனக்கு நடந்தது அப்படிங்கிறத இங்கே வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்துட்டு அப்படின்னா நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லெஃப்டி பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி, இந்த ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல், அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சொன்னல, அந்த ட்ராலியை வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஆறுதலாக இருந்தது அப்படின்னு ஆத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இல்லையா. அது என்ன விஷயம்னா இந்த ட்ராலி மேட்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலியை வந்து யார் வேகமாக தள்ளிட்டு போனோம் அப்படின்னா நர்ஸ் வந்து தள்ளிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட் two of the crew of two, a driver and a mechanic. அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டிரைவர் ப்ளஸ் ஒரு மெக்கானிக் இருக்காரு. மெக்கானிக் வந்து 7 years old and driver and both of them they are physically challenged. அந்த ரெண்டு பேருமே அந்த ட்ராலியை வந்து தள்ளிட்டு அடுத்தது வந்து டிரைவர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர் வந்து seated on the mover deck and his foot on the floor. Okay, and his foot on the floor. And the mechanic பார்த்தீங்க அப்படின்னா he was totally blind. கண்ணுமே அவருக்கு வந்து தெரியாது, totally blind. ஸோ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஆர்ம், ஒரு கை தான் இருக்குது டிரைவருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ராலியை வந்து டிரைவர் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு குவைட் எ ஷோ. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஷோ. ஓகே, அது பார்க்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த மெக்கானிக் வந்து
ப்ளஸ் அவருக்கு ரெண்டு ஐ சைடே அவருக்கு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிரைவர் வந்து ஒன் ஆன் அண்ட் இஸ் ஃப்ளோர் ஃபுட் ஆன் த ஃப்ளோர். அவரோட காலடி பால் வந்து இந்த ஃப்ளோரில் பட்டுட்டு அப்படியே நகர்த்திட்டே போகிற மாதிரி. சரிங்களா? ஸோ அதாவது டிரைவர் ப்ளஸ் மெக்கானிக்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் கேப்ஸ்டவுன் சில்ட்ரன்ஸ் ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த விஷயம் நடக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் எ குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஷோ. இட் டு மேக் தெம் டு லவ் ஆல் தட். அங்கே இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிரிக்க வச்சது இந்த விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராலி மூவ்மெண்ட் தான் இங்கே வந்து ஒரு லாஃபிங் இன்சிடென்ட். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஸோ இட் மேக் தெம் டு லாஃப். ஸோ அவங்க எல்லாருமே வந்து வேடிக்கையாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லாஃப்டர் அண்ட் ஷவுட்ஸ் ஆஃப் என்கேஜ் ஷவுட்ஸ் டு மேக் த நாய்ஸ் இன் ஹாப்பி வே. சரிங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷத்தில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு. ஸோ அந்த சைடு வந்து இது எப்படி இருக்குன்னா இந்தியானாபோலிஸில் வந்து 500 கார் ரேஸ் நடக்கும். பார்த்தீங்களா? கார் ரேஸ் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு சி. அது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை விட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த டிரைவர் ப்ளஸ் மெக்கானிக் அந்த ட்ராலி மூமெண்ட் இட் வாஸ் சம்திங் பெஸ்ட் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, அது பெஸ்ட்டாக இல்லையான்னு வந்து அவங்களோட தாட்ஸ் ஆஃப் மைண்ட் தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒரே தாட்ஸை ஒரே டேஸ்ட் இருக்காது இல்லைங்களா? இப்போ நம்ம ஃபேமிலியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு டிஷ் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எடுத்துட்டோம்னா கூட எல்லாத்துக்குமே வந்து அது பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் டேஸ்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இங்கே ஆத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து ஆத்தர் இங்கே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேட்டர்ட் பிளேட்ஸ். ஸோ இந்த ட்ராலி மூமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் சில்வர் வேறு எல்லாமே அப்படியே செதறிடுது. ஸோ அந்த சைடு நர்ஸ் ப்ளஸ் நர்ஸ் வார்ட் சிஸ்டர் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளேட்ஸ் அந்த சில்வர் வேறு எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் இட்ஸ் சேஞ்ச் மை மூட் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கானிக் நான் சொன்னேன் இல்லையா அந்த ட்ராலியோட மெக்கானிக் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரைவர். ரெண்டு பேருமே வந்து ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இல்லையா? ஸோ மெக்கானிக் வந்து 7 years ஓல்டு. அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 7 years ஓல்டு. ஸோ அவங்களோட மதர் அண்ட் ஃபாதர் வேர் ட்ரங்கன் அட் ஒன் நைட். ஹிஸ் மதர் த்ரூ எ லேட்டன் த்ரூ த ஃபாதர் லேட்டன் டு த ஃபாதர். அந்த லேண்டன் விளக்கு இருக்கு இல்லைங்களா? அதை என்ன பண்ணுறாங்க தூக்கி அவங்க ஹஸ்பண்ட் மேலே எறிகிறாங்க. ஸோ எரியும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த லேண்டன் வந்து யார் மேலே போய் படும்? தவறி போய் அவங்க பையன் மேலே மெக்கானிக். ஓகே, மெக்கானிக்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்க பையன் மேலே படுறது. ஸோ பையன் மேலே படும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை ப்ளஸ் எங்கே அடிபட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஷோல்டரில் வந்து அதிகமாக அடிபட்டிருக்கும். ஷோல்டர்ஸ் அண்ட் சைல்ட்ஸ் ஹெட் தலைப்பகுதியில் வந்து அடிபட்டிருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் விளக்கு தானே. ஸோ அதை தூக்கி எரியும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐசைட் ஃபுல்லாகவே காலியாகிடும். ஸோ ஒன்லி ஹி பிகம்ஸ் பிளைண்ட். ஓகே, ஸோ 3rd degree burns on the upper part. ஸோ 3rd degree அப்படிங்கிறது அந்த அப்பர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3rd degree burns 3ஆம் நிலை தீக்காயம். ஸோ இந்த 3rd degree burns and 1st degree முதல் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை அப்படின்னு இந்த தீக்காயங்கள் படுது இல்லையா? அதில் மட்டும் வந்து டாக்டர்ஸ் டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் போத் லாஸ்ட் ஹிஸ் ஐஸ் ஆல்சோ வந்து பார்வை ஃபுல்லாக போயிடுது. ஸோ கிராண்ட் பிரிக்ஸ் வாக்கிங் அரவுண்ட் ஹிஸ் லோவர் ஜா. அடிப்பட்டதில் பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த மேல் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக அந்த இந்த டிஷ்யூஸ் இருக்குங்களா அது அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஜா வந்து அதிகமாக அடிப்பட்டதுனால அந்த தீக்காயங்கள் பட்டதுனால அது ஒரு சில ஸ்டேஜில் ரொம்ப ஸ்டஃப்பாக ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு மவுத்தை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுது அந்த ஜா. ஸோ இப்படி இந்த மாஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் மாதிரி இந்த ஜா வந்து ஃபுல்லாக மாறிடுது. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது மெக்கானிக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்களோட வந்து மவுத்தை நாட் ஏபிள் டு ஓப்பன் ஹிஸ் மவுத். வாயை திறக்கணும்னா கூட அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டு ரைஸ் ஹிஸ் ஹெட் அந்த தலைப்பகுதியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து இப்படி தூக்கிட்டே இருக்கும். டு மூவ் அப்பர் ஸ்டேஜ் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து அந்த மவுத்தையே வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காரு.
to raise his head, you know we won. So அந்த கிராண்ட் பிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேடிக்கை சம்பவம் வந்து நடக்குது. ஸோ அதுதான் இந்த மெக்கானிக் ஐ மீன் இந்த 7 years old இந்த பையன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஸில் தான் வந்து வின் பண்ணிடுவான். சரிங்களா? ஸோ எஸ் அவனால் வாய் கூட ஓப்பன் பண்ண முடியல. ரீசன் அந்த தீக்காயம் தான். அந்த லேண்டன் வந்து அவங்க மதர் வந்து தூக்கி போட்ட விஷயம் தான். டு ரேஸ் ஹிஸ் ஹெட், யூ நோ வி. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இந்த வேடிக்கை காட்சி அதில் வந்து ஆஃப்டர் த ரேஸ் ஹி ஒன். ஓகே, இட்ஸ் நாட் அக்செப்டட். அதை ஏற்றுக்கிற மாதிரி ஐ மீன் நம்ப முடியல. எப்படி அடிப்பட்டு எப்படி அந்த பையன் வந்து வின் பண்ண அப்படின்ட்டு. ஸோ ஆத்தர் வந்து கேட்பாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க we won. ஓகே, we won and he was laughing. நாங்கள் வந்து இதில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பயங்கரமாக சிரிப்பான். ஓகே, யாருன்னா அந்த அடிப்பட்ட பையன். சரிங்களா? ஐஸ் சைட்டும் கிடையாது, ஒரு வேடிக்கை சம்பவம் தான் வந்து இந்த கிராண்ட் பிரிக்ஸில் நடக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார் பார்க்குறான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் வந்து பார்த்துட்ருக்காரு. என்ன விஷயம்னா அந்த ட்ராலி மூமெண்ட்டு, அந்த பிளைண்ட் அந்த பையன் ப்ளஸ் இன்னொரு பையனுக்கு வந்து இந்த ஒரு ஆர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் டிரைவர் ப்ளஸ் மெக்கானிக். ஸோ அந்த ட்ராலி நடக்கும்போது எல்லாமே அப்படியே தூக்கி எறியப்படுது. பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஸ்மைலிங் அண்ட் லாஃபிங். ஓகே, ஸோ அந்த மெக்கானிக் வந்து இப்படிலாம் அடிப்படுது. ஓகே, அடிப்படுறதுக்கான அந்த ஐ மீன் ஐசைட் போகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் அண்ட் மதர் வந்து ட்ரக் பண்ணிவிட்டு அந்த லேண்டனை தூக்கி எரிஞ்சதுனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஐம் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த சொற்பொழிவில் வந்து ஐ மீன் ஆத்தர் என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோஸில் வந்து அவரோட லைன்ஸ் ஃபுல்லாகவே அவர் பேசினது தான். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ட்ராலிஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆத்தருக்கு தெரியும் என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் யூ ஹோல் இன் ஹிஸ் ஹார்ட். அவனோட ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்கும். இவர் வந்து சர்ஜரி தானே, ஸோ அதை வந்து இப்படி சரி பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு a few days earlier அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் என்ன ரீசனுக்காக வந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலிக்னன்ட் டியூமர் அப்படிங்கிறது எலும்பில் வரக்கூடிய போன்ஸில் வரக்கூடிய புற்றுநோய், கேன்சர் அது. ஸோ அந்த டிசீஸ்க்காக தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ கேன்சர் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அந்த ஆர்ம்ஸ் ப்ளஸ் ஷோல்டர் ஆர்ம்ஸ் வேர் ஆம்பிளேட்டட். ஸோ கேன்சர் வந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெக்ஸ் ப்ளஸ் ஹேண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பிளேட்டட் அப்படிங்கும் போது கட் பண்ணி எடுக்கிறது ஆப்ரேஷனில். ஸோ அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அது பாடி ஃபுல்லாக பிளட் அந்த பிளட் பாடி ஃபுல்லாக ஐ மீன் சர்க்குலேட் ஆகும்போது இட் லீட்ஸ் டு டெத். ஓகே, ஸோ ஷோல்டர் அண்ட் ஆர்ம் வேர் ஆம்பிளேட்டட் கட் பண்ணி எடுத்துடுறது அறுவை சிகிச்சை மூலியமாக என்ன ஐ மீன் அந்த பாய் வந்து ஷோல்டர் ஆர்ம்ஸ் 2மே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லிட்டில் ஹோப் இதில் எப்போ நடந்தது அப்படின்னா few days earlier. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த கிராண்ட் பிரிக்ஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் நமக்கே தெரியும். இந்த டாலிஸ் வீல் வாஸ் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு அப்படிங்கிறத வந்து ஆத்தர்கிட்ட வந்து இந்த பையன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ I'm also young, I am a good driver and also I'm confident in mechanic. ஸோ ரெண்டுலேயுமே அவன் வந்து பெஸ்ட்டு தான். அதாவது சொன்னதுக்கப்புறம் 2 children. ஸோ அந்த 2 children பார்த்தீங்கன்னா ஆத்தருக்கு எந்த விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா the business of living is not only the word for amusement and pleasure. What is the real meaning of this word? உண்மையாக ஐ மீன் ஒரு விஷயத்தில் உண்மையாகவே அதை நினச்சி வந்து சந்தோஷமாக இன்பப்படுறது. சரிங்களா? ஸோ த ப்ராசஸ் ஆர் பிஸ்னஸ் ஆஃப் லிவிங். ஸோ அந்த 2 children அந்த 2 பசங்கக்கிட்ட இருந்தும் ஆத்தர் என்ன விஷயம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். உயிருடன் இருப்பதற்கான கொண்டாட்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலோட மீனிங். ஓகே, ஸோ நம்ம உயிரோடு இருக்கிறத நினச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷப்படணும். சரிங்களா? எந்த ஆக்சிடெண்ட் என்ன நடந்தாலும் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட்ஸ் இன் அ பேட் மூட். ஸோ அதை நினச்சி ஒரு துக்கத்துலேயே அவங்க வந்து அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. தே ஜஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் தட். ஸோ சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். ஸோ ஒரு விஷயத்தில் வந்து அதிகமாக துன்பப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். துன்பத்தை எல்லாமே ஒரு
தப்பான வேஸ்லேயே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஐ மீன் இந்த ப்ரோஸில் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த அளவுக்கு ஆத்தரோட டேட் சொல்லியிருப்பாரு, எந்த அளவு துக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து கண்ணியமான பர்சனாக மாறுவான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. குட் பர்சனாக மாறுவான். அவங்க சந்தோஷமாகவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஐ மீன் ஒரு குட் பர்சன்ஸ் வந்து பேட் பர்சன்ஸாக மாறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளை சோகப்படுத்துகிற எந்த விஷயத்தையுமே அதை ஒரு பேட் மூட்லேயே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே வந்து அந்த பசங்க மூலமாக நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரியில் என்னதான் ஐ மீன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் ஹவு தே சக்ஸஸ், ஹவு தே வில் சக்ஸஸ் அப்படிங்கிறத எந்த ஃபீல்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை விட இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க. அச்சீவ் பண்ணவங்களும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ யூ டோன்ட் பிகம் எ பெட்டர் பர்சன், யூ ஆர் சஃபரிங். கஷ்டப்படுறதுனால மட்டும் ஒருத்தர் வந்து குட் பர்சன்ஸாக மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் யூ பிகம் எ பெட்டர் பர்சன், யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சஃபரிங். ஸோ அந்த துன்பத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அதுதான் வந்து அந்த துன்பம் வந்து அவங்கள பெட்டர் பர்சன்ஸாக மாற்றல, அதில் ஏற்படக்கூடிய அனுபவம் தான் என்னவா மாற்றுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு மேக் எ குட் பர்சன் இன் லைஃப். ஸோ காண்ட் அப்ரிஷியேட் ஸோ வார்ம் த சஃபரிங் கோல்ட் அண்ட் டார்க்னஸ். நான் சொல்கிறேன், அதாவது இருளை பற்றி, இருளில் நம்ம வந்து துன்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா தான், ஐ மீன் டார்க்னஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எப்போவுமே லைட் எஸ் ஒரு நல்ல வெளிச்சத்தை பற்றி நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். ஸோ சஃபரிங் ஃப்ரம் டார்க்னஸ், அப்போ லைட்டை பற்றி நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுது அப்படின்னா அப்போ டார்க்னஸை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதிகமான குளிரில் கோல்டில் வந்து சஃபர் ஆகணும் அப்படின்னா தான் இந்த வார்மத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லவங்களோடய இருக்கும்போது அவங்களோட அருமை சத்தியமாக நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பேட் பிளேஸ் அண்ட் பேட் பர்சன்ஸ் நம்ம சந்திக்கும் போது தான் அந்த குட் பர்சன்ஸோட ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெளிவாக புரியும். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆத்தர் வந்து கொஞ்சம் போயம் மாதிரி சொல்லியிருக்காங்க. appreciate the warmth, cold, I mean can't appreciate the cold. சரிங்களா? ஸோ இந்த 2 lines டார்க்னஸ் பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம லைட்டோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி பெருமையாக சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் மாரல் அப்படிங்கிறது எல்லா ப்ரோஸ்லேயும் இருக்கும், எல்லா சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேயும் இருக்கும். ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி வெறும் தியரிஸாக நம்ம சப்ஜெக்ட் எப்பயுமே இருக்காது. பிகாஸ் இந்த ப்ரோஸ், போயம், ரீடர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மொராலிட்டி தான் ஃபுல்லாகவே. ஒவ்வொரு ப்ரோஸ்லேயும் ஒவ்வொரு ரீடர்லேயும் என்ன மாரல் இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் தீம் என்ன இந்த ப்ரோஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these children showed me that it's not what you have lost that important. அந்த குழந்தைங்க வந்து எனக்கு என்ன லெசன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன இழந்த, எந்த விஷயத்தை வந்து லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அது முக்கியம் கிடையாது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். நம்ம எந்த விஷயத்தை இழந்தாலும் எந்த விஷயத்தை இங்கே விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை ஆத்தர் வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மாரல். These children showed me that it's not what you have lost that's important. What is important is what you have left. எதுக்காக இந்த ப்ரோஸில் லைன் பை லைன் சொல்லாமல் ஒரு 5 minutesலேயே வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஓகே, ரீடருக்கும் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ப்ரோஸாக இருக்கட்டும், ரீடரில் இருக்கட்டும், ஹையர் செகண்டரிஸ் they have to ask the questions. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ்க்காக தான் இந்த ஸ்டோரிஸில் இந்த லைன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து இந்த கோல்டு, வார்ம், டார்க்னஸ், லைட் இதெல்லாம் 3 mark கொஸ்டின்ஸில் இருக்குது. In higher secondary exams they have to ask 3 mark questions. Okay, in prose, poem and reader, I mean a reader also 15 marks. So 10th பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் பப்ளிக் நடக்கல, இருந்தாலும் இந்த குவார்டர்லி ஹாஃப் இயர்லிலாம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா they need to write a 4 paragraph, 4 paragraph எழுதியாகும்.
11th 12th பார்த்தீங்கன்னா ப்ரோஸ், போயம் அண்ட் ரீடர். ரீடரோட கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ஐம் ஆல்ரெடி டோல்டு. அது வந்து ரீடரோட கொஸ்டின் ஃபார்மேட் வந்து ஹின்ஸ் மேக்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் மிஸ்ஸே தேவையில்லாமல் இவ்வளோ லைன் பை லைன் இந்த மேலிக்னன்ட் டியூமர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஸ் ஆம்பிளேச்சர். ஸோ ட்ராலிஸ் வீல் ஆர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு. இதெல்லாம் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் 6 மார்க்ஸ் ஏன்னா ப்ளூ பிரிண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இட்ஸ் மஸ்ட் டெஃபினட்டாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வேரியேஷன்ஸில் வேணால் வந்து மாறலாம். கொஸ்டின்ஸ் வேரியேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா they have to ask at least 2 or 3 questions. ஓகே, மேக்ஸிமம் 6 மார்க்ஸ்க்கு ரைட் பண்ணுவோம். அதை வேணால் அவங்க மாற்றிக்கலாம். அதை 3 கொஸ்டின்ஸாக கொடுத்து as to write 3 questions. 3 கொஸ்டின்ஸை ரைட் பண்ண சொல்லலாம். அட்லீஸ்ட் இல்லை 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து 2 மார்க்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த கொஸ்டின்ஸ் ப்ரோஸ்லேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ட்ராலிஸ் வீல் ஆர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு. அப்போ என்ன டிசீஸ் வந்துச்சு, மறுபடியும் அந்த பையன் ஏன் வந்தான், மேலிக்னன்ட் டியூமர்ங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின் 3 மார்க்ஸ் கொஸ்டினில் ஜஸ்ட் 2 or 3 லைன்ஸ் தான் இருக்கும். நீ உன் இஷ்டத்துக்கு வந்து கதை ஐ மீன் எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லாமல் வேறு ஏதோ ரைட் பண்ணனா டெஃபினட்டாக மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பேராகிராஃப்னா கூட லென்த்தியாக இருக்கும். 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது ஜஸ்ட் 2 or 3 லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ யூ ஷுட் ரைட் ப்ராப்பர்லி. அதுக்கு இந்த எஸ் ப்ரோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆத்தர் என்ன சொன்னார், லாஸ்ட் மாரல் என்ன, வாட் இஸ் த மாரல் இன் திஸ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேம், வாட் இஸ் த மாரல் இன் திஸ் ப்ரோஸ் பை டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின்ஸ் நீ வந்து இந்த ப்ரோஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னாவே அவங்க கேட்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின்ஸில் நீ வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்தா கூட ஓன் ரைட்டிங்ஸில் ரைட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேலிக்னன்ட் டியூமர், நெக்ஸ்ட் இந்த ட்ராலிஸ் பிஸ்னஸ் ஆஃப் லிவிங், அதோட மீனிங், இது எல்லாமே இதில் கேட்கலாம். என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லாக் மீ அதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ திஸ் ப்ரோஸ் வாஸ் ஓவர் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இல்லை கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அபவுட் த ஆத்தர், Christian Neethling Bernard was born in rural South Africa in 1922 to poor parents as their 4th child. He evinced great interest in his academics and was determined to pursue medicine. After the loss of his brother to a cardiac ailment, he won many scholarships and pursued his higher studies, specializing in cardiac surgery. As a cardiac surgeon, Bernard focused on congenital and complicated cardiac conditions for which there was no cure at the time. After experimenting with heart transplantation on animals, he performed the world's first human-to-human heart transplant in the year 1967. He gained worldwide recognition and went on to develop many surgery techniques which are being adapted till date. Bernard has penned 14 books and 235 scientific articles that have been published in reputed journals. Some of his books are One Life, 50 Ways to a Healthy Heart, The Best Medicine and the Faith. He pioneered in cardiac surgery. He obtained a doctorate in medicine from the University of Cape Town. This was followed by 11 honorary doctorates bestowed upon him by universities all over the world. He has also received 36 international awards. In his later years, he established the Christian Bernard Foundation to serve and promote the cause of underprivileged children throughout the world and died at the age of 78 in the year 2001. This is about our author Christian Neethling Bernard. Thank you, students.